பாசுரம். மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்கால் வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாளாளன் வார்த்தை என்னே. காமத்தி உள்புகுந்து கதுவப்பட்டு இடைக்கங்குள் ஏமத்து ஓர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. அதாவது இந்த பாசுரத்தில் அவ அந்த முகில்களை எப்படி சொல்கிறா பாருங்க. மூத்த நிதி, அதாவது நீர்வளம் தான் ஒரு நாட்டுக்கு முக்கியம். நீர்வளம் இருந்தால் தான் நிலவளம் இருக்கும், நிலவளம் இருந்தால் தான் செல்வ வளம் இருக்கும், செல்வ வளம் இருந்தால் தான் பசுக்கள் மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பா. இங்கே பசுக்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டால் வெறும் பசுவை மட்டும் இல்லை, எல்லா கால்நடைகளும்னு அர்த்தம். பசுக்கள்னு சொல்லுவா சமஸ்கிருதத்தில். முத்த நிதி சொரியும், முத்துக்களும் நல்ல நிதினா நல்ல கோல்டு தங்கங்களும் சொரியும் பொழியும். அது டைரக்டாக முத்தையோ தங்கத்தையோ பொழியாது, பட் அது பொழியறதால நல்ல பயிர்கள் நல்லா இருக்கும், கால்நடைகள் நல்லா இருக்கும். பயிர்கள் நல்லா இருந்தால் விவசாயம் நல்லா செயல்படும், அதனால் வாணிபம் நல்லா இருக்கும். முத்துக்களையும் தங்கங்களையும் பொழியும் மாமுகில்கால் பெரிய பெரிய மேக கூட்டங்களே. வேங்கடத்து சாமத்தின் நிறம் கண்ட அந்த வேங்கட மலையில் சாமம்னா நடு இரவு, அந்த இரவு நிறம் கொண்ட எப்படி இருக்கு நடு இரவு, நல்ல கருத்த வண்ணம். தாளாளன் வார்த்தை எண்ணி, தாளாளன் இதுக்கு 2 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். அதாவது தாளாளனா பெருமை மிக்கவன் ஒரு அர்த்தம், இன்னொரு தாளாளன் அப்படின்னா அவனுடைய காலை பற்றுபவருடைய, நாம் யார் காலை பற்றும் அந்த தாள்களை பற்றுபவன், அப்படிப்பட்ட தாள்கள் சரணங்களை கொண்டவனுடைய வார்த்தை என்ன ஆச்சு அப்படிலாம் அன்றைக்கி சொல்லிட்டு போனானே என்கிட்ட, இப்போ என்ன ஆச்சு அந்த வார்த்தையெல்லாம். காமத்தி உள் புகுந்து என் மனசில் அவனை பற்றியான எண்ணம் அப்படியே சுற்றி 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 வருது, தீ மாதிரி சுற்றி சுற்றி வந்து உள்ள புகையிறது, கதுவப்பட்டு உள்ள அப்படியே, அதனால் நான் துன்பப்படுறேன். அந்த தீ வந்து உள்ளதை என்னால் வெளியில் கொட்டவும் முடியல, உள்ளேயே வச்சுக்கவும் முடியல, இன்னைக்கு அப்படியே துன்பப்படுறேன். இடைக்கங்குள், அதுவும் இந்த நடுராத்திரி இருக்குப்பாரு, அப்போ அந்த அர்த்த ஜாமம், நடுராத்திரி ஒரு அர்த்த ஜாமம், அப்போ ஒரு தென்றல் வரும்பார், ஒரே ஒரு தென்றல் போதும். அந்த ஒரு தென்றல் என்ன அப்படி துன்பப்படுத்துறது, 4 தென்றல் 5 தென்றல் கூட வேண்டாம், ஒரு தென்றலே என்னை இப்படி துன்புறுத்துதே, இன்னும் பல தென்றல் வந்தால் நான் என்ன பண்ணுவேன். எப்படி முத்த நிதி சொரியும் மாமுகில்கால் பெரிய பெரிய முத்துக்களையும் செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய மேக கூட்டங்களே, அவ்வளவு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மேக கூட்டங்களே, அந்த வேங்கடத்திலே அந்த நடுராத்திரியில் அந்த கலர் இருக்கும் பாரு, ஷியாமல வண்ணன், அப்படி நிறம் கொண்ட அந்த தாளாளன் பெருமை மிக்கவன் என் பாதங்களை காமிக்கிறான் பாரு, அவனுடைய வார்த்தை என்ன ஆச்சு, இப்போ ஒன்றுமே ஆகலை. காமத்தி உள்புகுந்து இன்னைக்கு அந்த காதல் தீ, அவன் மேலே இருக்கிற ஆசை தீ, இதனால் நான் இன்னைக்கு துன்பப்பட்டு இன்னைக்கு பலவித பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருக்கேன். நடு இரவில் அந்த தூக்கம் வராமல் அப்போ ஒரு தென்றல் வீசுது, அந்த தென்றல் என்னை எப்படியெல்லாம் தெரியுமா ஆட்டி வைக்கிது. அவனை துன்புறுத்துக்கு, அவன் விளையாடுறதுக்கு, அவன் துன்புறுத்த நான் இன்னைக்கு ஒரு இலக்காய் மாறிவிட்டேனோ அப்படின்னுட்டு அந்த மேகத்துக்கிட்டே கேட்குறான். இதுக்கு 2வது நோக்கத்தில் ராமானுஜர் கூட என்ன சொல்கிறா பாருங்க. முத்த நிதி சொரியும் முகில்கால், அதாவது இந்த வைஷ்ணவ தர்மத்துக்கு அவர் நவநிதிகளை கொடுத்துருக்கிறார். அந்த நவநிதிகள் ஒவ்வொரு நிதியும் முத்து போல தங்கம் போல ரொம்ப வேல்யூபிள் நவநிதி. அந்த நவநிதிகளை அவரே எழுதியிருக்கிறார். அது என்னென்ன நவநிதி பாருங்க. வேதாந்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், பகவத்கீதா பாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், நித்திய கிரந்தம். இது 2மே அவ்வளவு அழகான பாசுரங்களை நமக்கு 9 பாசுரங்களை நமக்கு கொடுத்து நவநிதி
அதாவது 9 பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறார். அதனால தான் இவர் கொடுக்க போகிறார்னு ஆண்டாளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்கால் நான், அதாவது முத்து போலையும் ஒரு அதாவது தங்கத்தை போலவும் சொரியக்கூடிய அந்த முகில் வண்ணா முகில் கால் மேகங்களே மேகங்களே அப்படி நீங்கள் சொல்கிறார். இங்கே அவர் ராமானுஜர் இந்த இடத்துல கூப்பிடுற மாதிரி நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். இது 2வது பாசுரம். இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க. மா முத்தநிதி சொரியும் மா முகில்கால் வெங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாளாளன் வார்த்தை என்னே காமத்தி உள் புகுந்து கதுவப்பட்டு இடைக்கங்குல் ஏமத்து ஓர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. இது 2வது பாசுரம். இதுக்கப்புறம் நம்ம 3வது பாசுரத்தை இப்போ நம்ம சேவிக்கலாம். ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை ஈடழிய போயினவாள் குளிரறிவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கால் ஆவி காத்து இருப்பேனே. ஒளி ஒளி அவளுடைய அழகு பொலிவு என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டா பாருங்க. அந்த பெருமாளை நினச்சா எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறா. ஆனால் இவ என்னெல்லாம் இழந்திருக்கா பாருங்க. ஒளி அழகான ஒளி கொண்ட உருவம், அந்த பொலிவு, வண்ணம், அவளுடைய கலர், அவளுடைய ஃபேர் லுக்கு. இப்போ பசலை நோயில் அப்படியே ஒரு மாதிரி அது ரத்த சோகம் மாதிரி ஆயிட்டாலாம். வளையல்களை விட்டுட்டாலாம். நன்னா அப்பா நன்னா குண்டாக இருக்கும்போது வாங்கி போட்டிருக்கா போல இருக்கு வளையல். இப்போ அவனை நினச்சி ஒல்லியாக போயிட்டா வளையெல்லாம் பொத்துக்குன்னு கீழே உந்துடுறதான். அந்த வளையலை கூட விட்டுட்டாலாம். அதுக்கு அடுத்தது நெஞ்சம் என்னமோ அவன் மட்டும் நன்னா தான் இருந்தா. பட் அவனை நினைக்க வேறு எதுவுமே நான் நினைக்க முடியலை. அவனை மட்டும்தான் நினைக்க முடியறது. அதெல்லாம் நெஞ்சத்தையே அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அதாவது மனசையே அவங்ககிட்ட கொடுத்துட்டான். இதுக்கு மேலே ஹைலைட்டாக உறக்கத்தையே விட்டுட்டா. ஏன் மனசில் தான் அந்த எண்ணம் இருக்க, பெருமாளை சேரணும் என்ன இருக்குது. அதனால் உடம்பு இழைச்சி போகுது. அதனால் அவளுடைய கலரும் குறையுது, அவளுடைய மேனி அழகும் குறையுது. எதனால் இது எல்லாமே உறக்கம் போனதால். உறக்கம் ஏன் போச்சு? அவனை நினைக்கிறதால. இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை, இதை எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். எது? ஒளி வண்ணம், என்னுடைய வளையல், என்னுடைய நெஞ்சம், என்னுடைய உறக்கம், இவை எல்லாம் இத்த 5ஐயும் எளிமையால் இட்டு என்னை, அதாவது எளிமைனா இங்கே அவல நிலை, என்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு இட்டுன்னு வந்துட்டான். ஈடழிய போயினவாள், அதாவது என்னுடைய பலமெல்லாம் போயிடுத்து. எங்கேயாவது நின்று என்னால் பேச முடியறதா? என்னன்னால தூங்காமல் இருக்கிறதால என் கண்ணெல்லாம் சொக்கி கிடக்கிறது முடியல. நெஞ்சத்தில் வேறு நினைக்க முடியல, திங்க் பண்ணவே முடியல. இப்போ நமக்கு கூட சரி, மனசில் ஏதான ஒன்று இருந்துகிட்டே இருந்தால் வேறு எதுலையாவது மனசு போகுமா? அப்படியே ஒரு மாதிரி வேறு எதுவும் ஈடுபாடு வராது. அந்த மாதிரி எனக்கு அவன் என் மனசில் கலர் எனக்கு வேறத்துல எதுவும் ஈடழிய போயினால் ஈடுபாடே எதுலையும் எனக்கு வரலை. குளிரருவி வெங்கடத்து, பெரிய பெரிய அருவிகள் வேங்கடத்தில் ஓடுறது. அந்த ஒவ்வொரு அருவிகளும் இது கார்காலமாக வேறு இருக்குது. இந்த கார்காலத்தில் அந்த ஜலம்லாம் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும், குளிர் அடிக்கும் அந்த இடம். அதால் குளிரருவி வெங்கடத்து, குளிரடிக்கிற அந்த அருவியே அதை சுற்றி இருக்கிற அந்த வேங்கட மலையில் என் கோவிந்தன் உட்கார்ந்துருக்கான். என் கோவிந்தன் யாரு? பசுக்களை மேய்த்ததால் அவன் கோவிந்தன், ஆணிரைகளை மேய்த்ததால் அவன் கோவிந்தன், கோக்களை மேய்த்ததால் அவன் கோவிந்தன். குணம் பாடி, அவனுடைய குணம் பாடி அழியத்த மேகங்கால், அருள் புரியும் வந்த மேகங்களே அவனுடைய குணத்தை பாடுங்க, எனக்கு அருள் புரியுங்க. என்னன்னு சொல்லிட்டு, பாவம் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குமோ இருக்காதோ, சீக்கிரம் போயப்பா அப்படின்னு அதுக்கிட்ட போய் ஆவு காத்தி இருப்பேனோ, என் உயிர் இருக்குமோ இருக்காதோ, போப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேங்கடமலையில் உட்காந்துட்டு இருக்கானே, நீங்கள் போகிற வழி தான் அவன், போய் அங்கே போய் கொஞ்சம் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக சந்தேஷம் மேகம் விடுத்தூது அதில் சொல்கிறா. இதுக்கு முன்னாடி காளிதாசன் மேக சந்தேஷம்னு சொல்லியிருக்கிறார். ஒரு தலைவனுடைய ஆற்றாமைய மேகம் வழியாக கொண்டு போனதா. ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி தமிழ் பாசுரங்களில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. இதுக்கு ராமானுஜர் கூட என்ன மாதிரி
ஒரு கனெக்ஷன் பாருங்க. அழியத்த மேகங்கால் ஆவி காத்து இருப்பேனே. அழியத்த மேகங்கால் கருணை நிறைந்த ராமானுஜரே. எதுக்காக கருணை நிறைந்தார்? அதாவது இவாதான் வேணும் அவாதான் வேணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா மக்களையும் தன் மக்களாக நினைச்சார். அதாவது பாமரனா இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் வேதம் தெரிஞ்சவன் தான் எல்லாம் தெரிஞ்சவன், அதாவது இவாளுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி அப்படிலாம் இல்லாமல் எல்லார் மேலேயும் அந்த கருணை மழை. அழியத்த மேகங்கால் கருணை மழை பொய்தார். அவர் இன்னைக்கு கருணை மழை பொய்ததால தான் இன்னைக்கு நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளால் நம் நாச்சியார் திருமொழி படிக்க முடியுது, திருப்பல்லாண்டு படிக்க முடியுது, திருவாய்மொழி படிக்க முடியுது. ஏன்னு கேட்டால் அவர் கருணை மழை பொய்தார். இவாளுக்கு தான் இது அவளுக்கு தான் அதுன்னு யாருக்குமே கொடுக்கல. யாரை வேணாலும் வாங்க சரணாகதி வாங்கண்ணா, சரணாகதி பண்ணிக்கோங்க, பெருமாளை பாடுங்க, பெருமாள் 4000 எப்பொழுது செய்வீங்க, யாருக்கு வேணாலும் பர்மிஷன் கொடுத்துருக்கிறார் அவர். அதனால தான் அவர் அழியத்த மேகங்கால் ஆவி காத்து இருப்பேனே. அண்ணா உயிரோட நான் இருப்பேனா அந்த திருவேங்கட மலையில், அந்த குளிரருவி பாயிற அந்த திருவேங்கட மலையில் என் குணம் பாடி, நான் கோவிந்தனுடைய குணத்தை பாடி அவனை கொஞ்சம் கூட்டிடுவாங்களேண்ணா. அதனால தான் ராமானுஜருக்கு திருப்பதியில் தனி சன்னதி உண்டு. ஏன்னா தங்கைக்காக அவர் பின்னாடி போவார் அப்படின்றது ஒரு ஐதீகமாக என்னன்னு தெரியல. ஆனால் எந்த ஆழ்வாருக்கும் அங்கே கிடையாது, ராமானுஜருக்கு மட்டும் உண்டு, இந்த ஆச்சாரியனுக்கு. அதனால் இது 3வது பாசுரம் இன்னொரு தடவை சேவிச்சுக்கலாம். ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் ஈட்டு என்னை ஈடழிய போயினவால் குளிரருவி வெங்கடத்தில் என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கால் ஆவி காத்து இருப்பேனே. மிக்க நன்றி. உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க, உங்களுடைய வியூஸை உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க. நன்றி. இப்படிக்கு மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.